வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம வந்து அஞ்சு மருந்துன்னு சொல்லக்கூடிய ஒரு பொடியை பற்றி பார்க்கலாம். இது ரொம்ப வந்து மருத்துவ குணம் நிறைஞ்சது. இது வந்து திருநெல்வேலி சைடு வந்து பரவலாக செய்யக்கூடிய மருந்து. இந்த பொடியை வந்து நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னா, அதாவது வயிற்று பொறுமல், ஏன்னா வயிறு இறைச்சலாக இருக்கும் சில சமயம், அப்புறம் வந்து கேஸ்ட்ரிக் ட்ரபிள், ஜெரிமான கோளாறு, அதுக்கப்புறம் அடிக்கடி வயிறு வலிச்சு மோஷன் போகும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த பொடி யூஸ் பண்ணால் அது நல்லா உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். அஞ்சு மருந்து செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணுங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து சுக்கு 50 கிராம், கருப்பட்டி இல்லைன்னா சாதாரண வெல்லம் வந்து 100 கிராம் எடுத்துக்கலாம். மிளகு வந்து 1 டீஸ்பூன், பெருங்காயம் கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கேன். கட்டி பெருங்காயம் வந்து ஒரு சுண்டக்காய் அளவு, பிஞ்ச் 2 சால்ட் வந்து 2 பிஞ்ச். இப்போ இந்த சுக்கை வந்து நம்ம பொடி பண்ண போகிறோம். பொடி பண்ண முன்னாடி இதெல்லாம் வந்து தட்டிக்கணும். இந்த குழவியில் இல்லைன்னா அம்மியில் எடுத்து வச்சு இதெல்லாம் நல்லா தட்டிக்கணும். அதே மாதிரி கருப்பட்டியை வந்து நல்லா தட்டிட்டு தான் மிக்ஸி ஜாரில் போடணும். இல்லைன்னா மிக்ஸி இந்த பிளேடு உடஞ்சி கருப்பட்டி இப்படின்னு ஒரு பொருளை எடுத்து நம்ம தட்டி யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சுக்கை எடுத்து நம்ம குழவியில் போட்டு தட்டிக்கலாம். வந்து சுக்கு, பனவெல்லம், மிளகு எல்லாமே நம்ம வந்து குழவியால் தட்டிட்டோம். இப்போ இதை ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட போகிறோம், பொடியாக்க போகிறோம். இந்த அஞ்சு மருந்தை இப்போ மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி இப்போ நான் இங்கே வச்சுருக்கேன். இதை உருண்டையாகவும் எடுத்து வச்சுருக்கேன், உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இந்த உருண்டையில் ஒரு உருண்டை எடுத்து சாப்பிட்லாம், ஒரு வேளைக்கு 2 வேளை சாப்பிட்லாம். பொடியாக சாப்பிட்டா 1 ஸ்பூன். ஏன் அஞ்சு மருந்துன்னு சொல்கிறோன்னா 5 வகையான பொருட்களை சேர்த்து தயார் பண்ணுறதுனால இது அஞ்சு மருந்துன்னு சொல்கிறோம். இது இப்படி பொடியாகவும் ட்ரையாகவும் வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி உருட்டியும் வச்சுக்கலாம். இந்த பொடியை வந்து நம்ம முன்கூட்டியே தயார் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி படாமல் ட்ரையாக இருந்துச்சுன்னா 2 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். வெளியூர் போகும்போது நம்ம எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.